Hello all, today's topic unending war on the multi-party war in West Asia. ஸோ வெஸ்ட் ஏஷியாவில் ஒரு மல்டி பார்ட்டி வார் வந்து நடந்துட்டுருக்கு. அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 25 லெபானன் மேலே இஸ்ரேல் வந்து ஸ்ட்ரைக் வந்து நடத்துகிறாங்க. அதை தொடர்ந்து ஹெஸ்போல்லா என்ன பண்ணுறாங்கன்னா, ட்ரோன் அட்டாக்கும் ராக்கெட் அட்டாக்கும் இஸ்ரேல் மேலே நடத்துகிறாங்க. ஹெஸ்போல்லா யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு லெபானிஸ் மிலிட்ரி குரூப், ஷியா மிலிட்ரி குரூப் தான் ஹெஸ்போல்லா. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காசா அப்படிங்கிற ஒரு கண்ட்ரிக்காக மட்டுமே இந்த ஒரு போர் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ இது வந்து ஒரு எண்டிங்க்கு வந்தால் தான் வெஸ்ட் ஏஷியாவில் ஒரு பீஸ்ஃபுல்லான சுச்சுவேஷன் நிலவும் அப்படிங்கிறத திரும்பவுமே வந்து இந்த இஷ்யூவை அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. நோ மோர் டிலேஸ் ஆன் ஹோல்டிங் த சென்சஸ் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, காஸ்ட் பேஸில் ஒரு எனுமரேஷன் எடுக்கணும், கணக்கீடு எடுக்கணும். ஸோ அதனால் வந்து சென்சஸே ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ யூனியன் கவர்மெண்ட் வந்து டிலே பண்ணாமல் சென்சஸை கன்டினியூ பண்ணும் அப்படிங்கிற நோட்டில் வந்து இந்த டாபிக் பேசியிருக்காங்க. ப்ரீஎம்டிவ் அப்படிங்கிறது முன்னாடியே பிளான் பண்ணது, டிட்டர்மைன் பண்ணது தான் வந்து ப்ரீஎம்டிவ். எக்ஸ்கலேட்ரி அப்படிங்கிறது ஒரு சீரியஸ் ஆகிறது, ஒரு விஷயம் கிரேட்டர் ஆகிறது. இன்டென்ஸ் சொல்லுவோம் இல்லையா, இன்டென்ஸ்னாலுமே கிரேட்டர் தான், அதுதான் வந்து எக்ஸ்கலேட். மெர்சிலெஸ்லினா இரக்கமற்ற, சரிங்களா, கொஞ்சம் கூட கருணையற்றதான் மெர்சிலெஸ்லி. நெக்ஸ்ட் ஒன் பவுண்டிங் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நாய்ஸ் ஏற்படுத்துறது, ஒரு ஹிட் கொடுத்து மிகப்பெரிய ஒரு நாய்ஸ் ஏற்படுத்துறத பவுண்டிங்னு சொல்லலாம். அதே மாதிரி நம்ம நடக்கும் பொழுது பார்த்திங்கன்னா நாய்ஸியாக ஹெவி ஸ்டெப்ஸ் இருக்குது இல்லையா, அதையுமே பவுண்டிங் சொல்கிறோம். சாலிடாரிட்டி அப்படிங்கிறது யூனிட்டி, சரிங்களா, ஒரு ஒப்புரவுன்னு சொல்லுவோம். ஒரு சப்போர்ட் வந்து ஒரு நல்ல ஒரு நிலையில் இருக்குது அப்படின்னா அதுதான் சாலிடாரிட்டி. ஃப்ளேரப் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அவுட் பர்ஸ்ட், சரிங்களா, சடனாக நடக்கக்கூடிய ஒரு அவுட் பர்ஸ்ட். ஃபயராக இருக்கலாம், சரிங்களா, தீ வகையில் கொழுந்து விட்டு எரியறதாகட்டும், ஒரு பிரச்சனை கொழுந்து விட்டு எரியறதாகட்டும் அவுட் பர்ஸ்ட்னு சொல்லுவோம். இன்னொரு மீனிங் வந்து பார்த்திங்கன்னா சடனாக வேர்ஸ் ஆகிறது, ஒரு சுச்சுவேஷனோ ஒரு பிரச்சனை வந்து சடனாக வேர்ஸ் ஆகுதுன்னா அதுவுமே ஃப்ளேரப் தான். பர் டான் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விடியற்காலைக்கு முன்னாடி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரிலேட்டிங் அண்ட் டேக்கிங் பிளேஸ் பிஃபோர் பர் டான் அப்படிங்கிறது விடியற்காலைக்கு முன்னாடி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பர் டான் தான், சரிங்களா, அதற்கு முந்தின விஷயங்கள். பேக் ஆஃப் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ஷனில் இருந்தோ ஒரு சண்டையான விஷயத்துலேருந்தோ ட்ராபேக் பண்ணிக்கிறது, சரிங்களா. பின்வாங்கிறது தான் வந்து பேக் ஆஃப், சரிங்களா. அதாவது ஒரு கான்ஃப்ரன்டேஷன் அப்படின்னா சண்டை சச்சரவு, அதிலிருந்தும் பின்வாங்கிறது, இல்லை ஒரு ஆக்ஷன் ஒரு நடவடிக்கையிலேருந்து பின்வாங்கிறது எல்லாமே வந்து பேக் ஆஃப். ரேப் அப் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, கவர் பண்ணுறோம் இல்லையா, என்க்ளோஸ் பண்ணுறதை வந்து wrap up சொல்லுவோம். அதே மாதிரி இந்த வார்ம் கிளாத்ஸ் எல்லாம் வியர் பண்ணுறோம்ல, அதையுமே வந்து wrap upன்னு சொல்லுவோம். டெவாஸ்டேட்டிங் உங்களுக்கே தெரியும், டிஸ்ட்ரக்ஷனை கொடுக்கக்கூடிய ஒரு டேமேஜ், அழிவை கொடுக்கக்கூடியதான் வந்து டெவாஸ்டேட்டிங். ஃபர்லிங் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கர்வான ஒரு விஷயம், சரிங்களா. இப்போ வந்து ஒரு ஒரு எக்யூப்மெண்ட் இருக்குது, அதை வந்து படகு வந்து நம்ம இது பண்ணுறக்கு துடுப்பு சொல்லுவோம் இல்லையா, படகை வந்து நகர்த்திட்டு போகிறக்கான துடுப்பையும் வந்து ஃபர்லிங் சொல்கிறோம். அதே மாதிரி கர்வான ஒரு விஷயத்தையும் வந்து நம்ம வந்து ஃபர்லிங்னு சொல்கிறோம், சரிங்களா. சுருள் அப்படின்னு சொல்லுவோம். ரவுண்டாக ரொட்டேஷனாகவே இருக்கும், அது வந்து கர்வாக இருக்கும், அதை வந்து ஃபர்லிங்னு சொல்லுவோம், சரிங்களா. இந்த இடத்துல ஃபர்லிங் ஜோன் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்லிங் ஜோன் அப்படின்னா கவர் பண்ணப்பட்ட, இல்லைன்னா பாதுகாக்கப்பட்ட, இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்டாக சுருண்ட வடிவில் இருக்கக்கூடியது எல்லாமே வந்து ஃபர்லிங்னு சொல்லுவோம், சரிங்களா. நெக்ஸ்ட் ஒன் டீபாப்புலேட்டர்னா ஒரு பாப்புலேஷனை வந்து ரெடியூஸ் பண்ணுறது. ஒரு மக்கள் வசிச்சிட்ருக்காங்க ஒரு இடத்துல அப்படின்னா அந்த பாப்புலேஷனை ரெடியூஸ் பண்ணுறது தான் வந்து டீபாப்புலேட்டர் சொல்லுவோம். டிஸ்மேண்டில் அப்படிங்கிறது செப்ரேட் பண்ணுறது, துண்டு துண்டு ஆக்குதல் தான் வந்து டிஸ்மேண்டில், கலைத்தல்னு சொல்லுவோம். மடியிங் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது, ஃபில் வித் மட், ஓகேங்களா. அதாவது ஒரு விஷயத்தை வந்து கவர் பண்ணிடுறது, மட்னால கவர் பண்ணுறது, இந்த சென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா புரிஞ்சிக்க முடியாமல் பண்ணிடுறது தான் இந்த இடத்துல அந்த மாதிரி சொல்கிறாங்க, சரிங்களா. மேக் ஹார்ட் டு அண்டர்ஸ்டாண்ட், புரிஞ்சிக்கவே முடியாத சேரும் சகதியமாக இருக்கக்கூடியதை ஃபில் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம், சரிங்களா. நெக்ஸ்ட் ஒன் மல்லிங் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா டீப்பாக திங்க் பண்ணிட்டுருக்கிறது தான் வந்து மல்லிங், சரிங்களா. ஒரு விஷயத்தை ரொம்ப டீப்பாக யோசிச்சுட்ருக்கிறது. ஸ்ட்ரைடண்ட் அப்படிங்கிறது ரொம்ப லவுடாக அன்பிளசண்ட்டாக இருக்கிறது தான் வந்து ஸ்ட்ரைடண்ட். அன்வீல்டி அப்படின்னா ஒரு விஷயத்த டிஃபிகல்ட்டாக இருக்கும் அதை நீங்கள் வந்து கேரி பண்ணுறக்கு, சரிங்களா, அதில் அதை நகர்த்துறக்கு ரொம்ப வந்து ஹெவியாக இருக்கும் அதை வந்து உங்களுக்கு கேரி பண்ணுறக்கு, அதுதான் வந்து அன்வீல்டி. ஆஸ்டென்சிபிள் அப்படின்னா ஒரு விஷயம் கூறுவாங்க, பட் அது உறுதிப்படுத்தப்பட மாட்டாது, சரிங்களா. அது உண்மை நிலையா அப்படின்னு நமக்கு தெரியாது, அது வந்து சொல்லப்படுது அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்க முடியும். டர்மாயில் அப்படிங்கிறது ஒரு கன்ஃபியூஷன், ஒரு கிரேட்டான ஒரு நாய்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கூச்சல் குழப்ப நிலையில் இருக்கக்கூடியது தான் வந்து டர்மாயில். டெசீனியல்னா 10 வருஷத்துக்கு ஒருக்கா நடக்கிறதா டெசீனியல்னு சொல்லுவோம். பெவிங்கிறது ஒரு குரூப், கேங்கை தான் வந்து பெவி சொல்லுவோம்.
செரி பிக்கிங் அப்படின்னா உங்களுக்கு நல்ல விஷயத்த மட்டுமே, ப்ராஃபிட் தரக்கூடிய பெனிஃபிஷியலான விஷயத்த மட்டுமே எடுத்துக்கிறது தான் செரி பிக்கிங். டெரிலிக்ட் அப்படிங்கிறது பேடு கண்டிஷனில் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணப்படாமல் இருக்கக்கூடிய பொருட்களை தான் டெரிலிக்ட்னு சொல்லுவோம். ரிலையன்ஸ்னால் ட்ரஸ்ட், நம்பகத்தன்மை ஒன்று. அதே மாதிரி இது இல்லாமல் இல்லை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதாவது ஒரு சார்பு நிலை, சரிங்களா? இந்த பொருள் இல்லாமல் நம்ம வசிக்கவோ இல்லை ஒர்க் பண்ணவோ முடியாதுங்கிற அளவுக்கான சார்பு நிலையுமே ரிலையன்ஸ்னு சொல்லுவோம். ட்ரஸ்ட் அண்ட் சார்பு நிலை தான் வந்து ரிலையன்ஸ். ஓகேங்களா? ஓகே, டுமாரோ செட் இன்வெர்ஸ் லேர்ன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ, ஹாவ் அ நைஸ் டே.